தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் அழைப்பு. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் இயேசுவை அழைக்கவில்லை, இயேசு நம்மை பார்த்து அழகான அழைப்பை கொடுக்கிறார். அன்பான கருணைமிக்க அழைப்பு இது. இந்த உலகில் நாம் சந்திக்கின்ற சுமைகளின் எண்ணிக்கை மேலானது. எனவேதான் நம்மை காண்கிற நமது அப்பா கனிவோடு நம்மை அழைக்கிறார். அவர் அழைப்பை கேட்டு அவரிடம் போகும்போது நமது பாரம் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி இளைப்பாறுதல், அமைதி, சாந்தம், ஓய்வு தருவேன் என்கிறார். இதை கேட்கும் நமது வாழ்வில் மனசோர்வுகள், பள்ளிக்கூடம், கல்லூரிகள் திறந்து விட்டது, படிப்பதற்கு பண தேவைகளை எப்படி சந்திப்பது என்று எண்ணி பண சுமைகளுடன் இருக்கிறீர்களா? குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுபடவே முடியவில்லை, என் உடலுக்கு ஆரோக்கியமே இல்லை, பணங்களை மருத்துவமனைக்கு செலவிட்டு தோய்ந்து போனேன் என்று சோர்வடைந்த உங்களை பார்த்து இயேசு வாருங்கள் என்று அழைக்கிறார். பிரியரே, 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போன போது அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து தோளில் சுமந்து கொண்டு வருகிறார். அந்த தொலைந்து போன ஒரு ஆடு நீங்களாக இருக்கலாம். சுமையில் சிக்கி பாவத்தில் தொலைந்த உங்களை தூக்கி இளைப்பாற பண்ணுவார். இயேசு கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தி ஊழியக்காரர்களை அழைத்து விருந்துண்ணுங்கள் என்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் வேறொருவன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார். அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாய் போய்விட்டார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்துகளில் போய் காணப்படுகிற யாவரையும் அழைத்து வாருங்கள் என்கிறார். அந்தபடியே தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்து கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். இயேசு ஒருவரை அல்ல, ஒரே தருணத்தில் எல்லாரையும் ஒன்று போல் அழைக்கிறார். பாரத்தால் சோர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களின் இளைப்பாறுதல் எல்லோருக்கும் ஒன்று போல் ஆகும். நாம் ஆராதிப்பவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரையும் அழைக்கிறார். எப்பேற்பட்ட பாரமானாலும் அவரிடம் சமர்ப்பிப்போம், அவர் லெகுவாக்கி இளைப்பாறுதல் தருவார். ஒப்பு கொடுப்போமா? ஆமென். அன்புள்ள இயேசு சாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் பாரப்பட்டிருக்கிறோம், உடைய சமூகத்திலே வருகிறோம். பாரங்களை லெகுவாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.